உறவுகளுக்கு வணக்கம். இறை ஊழியர் அன்னம்மாள் கல்லறையில் நடக்கும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இறை ஊழியர் அன்னம்மாள் இவர் யார் என்று சொன்னால், புனித அன்னாள் கன்னியர் சபை திருச்சி தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற புனித அன்னாள் கன்னியர் சபையின் நிறுவனர் ஆவார். 1836ஆம் ஆண்டு திருச்சியில் உலக மீட்பர் ஆலய பங்கு வரகநேரி கிராமத்தில் செல்வநாயகம் என்பவருக்கு ஒரே மகளாக பிறந்தார். கடவுள் பக்தியில் சிறந்து விளங்கினார். திருச்சபையின் சட்டத்திட்டங்களின்படி நடக்க ஆரம்பித்தார். திருச்சபையின் மீதும் இயேசுவின் மீதும் அன்னை மரியாளின் மீதும் அளவுக்கதிகமாக நேசித்தார். இவர் துறவற சபையில் சேர்ந்து கன்னியாஸ்திரியாக விரும்பினார். பாண்டிச்சேரி திரு இருதய சகோதரிகள் சபையில் சேர்ந்து அவர் துறவி படிக்க ஆரம்பித்தார். ஆனால் இவருடைய குணத்தை புரிந்து கொள்ளாத அந்த நிறுவன சபையிலிருந்து இவர் வெளியேற்றப்பட்டார். அன்னம்மாள் தன் வீடு திரும்பினார். இவருடைய எதிர்கால வாழ்க்கை கருதி இவரை ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் ஓராண்டுகளுக்குள் இவருடைய கணவர் காலரா நோயினால் காலமாகிவிட்டார். இறுதியாக அந்த காலத்தில் விதவை பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இயேசுவின் தூண்டுதலால் இவர் பிறரன்பு பணிக்கு வர தீர்மானித்தார். அருகில் உள்ள விதவை பெண்களை அழைத்து கொண்டு ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார். கல்வி சேவைகள் செய்தார். கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார். பின்பு மறை மாவட்டத்தில் சேர்ந்து ஒரு புதிய கன்னியர் சபையை ஆரம்பிக்க அனுமதி பெற்றார். புனித அன்னாள் கன்னியர் சபை என்ற ஒரு சபையை ஏற்படுத்தினார். அன்னாள் என்பவர் அன்னை மரியாளின் தாயார். புனித அன்னாள் கன்னியர் சபையை இவர் தோற்றுவித்தார். 1883ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்னம்மாள் காலமாகிவிட்டார். இவர் காலமாகும் பொழுது அந்த கன்னியர் சபை பறந்து விரிந்திருந்தது. திருச்சியில் தனக்கென்று சொந்த கட்டிடத்தில் இயங்கி வந்தது. பல ஊர்களில் அதன் கிளைகள் இருந்தன. புனித அன்னாள் கன்னியர் சபை நிறுவனர் அன்னம்மாள் அவர்கள் திருச்சியில் உள்ள புனித அன்னாள் கன்னியர் சபை வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கல்லறை அங்கு உள்ளது. 1883ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி அவர் காலமானார். அவர் இறந்து 132 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருடைய அன்னாள் கன்னியர் சபை இங்கு உலகமெங்கும் பரவி பல பிறரன்பு பணிகளை செய்து வருகிறது. அதாவது கல்விக்கூடங்கள் நடத்துகிறது, இன்ஜினியரிங் கல்லூரிகள் நடத்துகிறது, கலை கல்லூரிகள் நடத்தப்படுகின்றன, முதியோர் இல்லங்கள் நடத்தப்படுகின்றன, அனாதை இல்லங்கள் நடத்தப்படுகின்றன. பல பணிகளை மேற்கொண்டு வருகிறது புனித அன்னாள் கன்னியர் சபை. இன்று உலகமெங்கும் இந்த கிளை பரவியுள்ளது. அவருடைய கல்லறை திருச்சி புனித அன்னாள் கன்னியர் சபை கட்டிடத்தின் வளாகத்துக்குள் உள்ளது. அந்த புனித அன்னம்மாள் அவர்களுடைய கல்லறையில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன. அங்கு ஜெபிக்கின்றவர்களுக்கு நோய்கள் குணமாகின்றன. சிறுநீரக நோய், இதய நோய் குணமாகிறது. மூளை மற்றும் நரம்பியல் நோய் குணமாகிறது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள். அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது. அவருக்கு புனிதர் பட்டம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதை ஆய்வு செய்த ஆய்வுக்குழு தற்பொழுது முதல் கட்டமாக இறை ஊழியர் என்ற ஒரு பட்டத்தை வழங்கியுள்ளது. புனித அன்னாள் கன்னியர் சபை நிறுவனர் அன்னம்மாள் அவர்களுக்கு இறை ஊழியர் என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அவருடைய அற்புதத்தை எடுத்து கூறியதன் விளைவாக புனிதர் பட்டத்துக்கு முந்தைய பட்டமான அருளாளர் என்ற பட்டம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவருடைய கல்லறையில் நடக்கும் புதுமைகள் கத்தோலிக்க திருச்சபையால் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆய்வுகள் உறுதி செய்யும் பட்சத்தில் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படலாம். புனித அன்னாள் கன்னியர் சபை வளாகத்தில் உள்ள அன்னம்மாள் கல்லறைக்கு செல்லுங்கள். அங்கு வழிபடுங்கள். ஆண்டவர் இயேசுவின் வழியாக அன்னம்மாள் வழியாக நடக்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.